ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மாம்பழமும் ரவையும் வச்சு கேக்கு தான் செய்ய போகிறேன். 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்து ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஒரு மாம்பழம் 1/2 கப் அளவுக்கு ஜீனியும் அரைச்சிட்டு அரைச்ச ரவை கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ 1/2 கப்புக்கு கம்மியாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கலந்து விட போகிறேன். இப்போது காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் ஷீட் போட்டு நெய் தடவிருக்கேன். இப்போ பேட்டரை அதில் சேர்த்துட்டு மேலே பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இதை ஓவனில் தான் வேக வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம். அதுக்கு பிறகு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ சூப்பரான ரவை மாம்பழ கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.